வணக்கம் நண்பர்களே. விரைவில் நம்முடைய வங்காள விரிகுடா ஓரம் ஒரு அற்புதமான ரயில்வே நெட்வொர்க் உருவாக வாய்ப்பு இருக்குது. எப்படி கொங்கன் ரயில்வே மகாராஷ்டிராலேருந்து கேரளா வரைக்கும் போகுதோ அதே போல் ஒரு பெரும் ரயில்வே நெட்வொர்க் நமது தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் வங்காள விரிகுடாவை ஒட்டி அமையலாம். தமிழ்நாட்டின் வடக்கு பக்கம் இருக்கும் புலிக்காட் முதல் சென்னை மெரினா வழியாக, மாமல்லபுரம் வழியாக, கடலூர் வழியாக இந்த ரயில் இறுதியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அடையும். 1076 கிலோமீட்டருக்கு இந்த திட்டம் இருக்கலாம். இப்படி ஒரு மாபெரும் திட்டத்தை மயிலாடுதுறை எம்பி திருமதி ஆர் சுதா அவர்கள் நம்முடைய ரயில்வே மினிஸ்டர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கிரீன்ஃபீல்டு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேவாக அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு சோழா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே என பெயர் வைக்கணுன்ட்டு அவங்க கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நமது தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கடற்கரையோரம் பல மாவட்டங்கள் உள்ளன. அந்த மாவட்டங்களின் பொருளாதாரத்துக்கு இந்த ஒரு புது ரயில்வே நெட்வொர்க் ரொம்பவே உறுதுணையாக இருக்குன்ட்டு அந்த எம்பி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரயில் திட்டத்துக்கான எங்கெங்கெல்லாம் அந்த கோஸ்டல் ஹப் இருக்க போதுன்னா பழவேற்காடு, சென்னையில் இருக்கும் மரீனா, மாமல்லபுரம், பூம்புகார், மயிலாடுதுறை, வேளாங்கண்ணி, மணமேல்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், தேங்காய்பட்டினம், கன்னியாகுமரி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 பெரும் துறைமுகங்கள் உள்ளன. ஒன்று பார்த்திங்கன்னா சென்னை துறைமுகம், இன்னொன்று தூத்துக்குடி விஓசி துறைமுகம். சாலை வழியாக இல்லாமல் இந்த ரயில்வே ட்ராக் மூலம் கூட்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது ஏற்றுமதிக்கும் இந்த ஒரு ரயில்வே நெட்வொர்க் ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க. அதுபோல் மீனவர்களும் அவர்கள் பிடித்த மீன்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்த ஒரு ரயில்வே நெட்வொர்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க சுற்றுலாத்துறையில் முன்னிலையில் இருக்குது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு கடலோரத்திலே ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின் விட்டால் அது ரொம்பவே வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஈஸியாக இருக்குங்க. சென்னை எப்படி சுற்றுலாவில் ஒரு முக்கியமான தலமாக விளங்குதோ அதுபோல் மாமல்லபுரம், கன்னியாகுமரி போன்ற இடங்களும் சுற்றுலாத்துறையில் மிகவும் ஒரு புகழ்பெற்ற மையங்களாக உள்ளன. அங்கே செல்ல வேண்டிய பயணிகள் இந்த கடற்கரை ஓரமாக ரயில்வே மூலம் அவங்க ஈஸியாக இந்த 3 இடத்துக்குமே பயணம் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு ரயில்வே நெட்வொர்க் மூலமாக ராமேஸ்வரம் போக வேண்டிய பயணிகளுக்கும் ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஏதுவாக இருக்குங்க. கிழக்கு கடற்கரை என்பது நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு அரணாக விளங்கும் பகுதியே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடமாக நம்ம தமிழ்நாட்டின் கடற்கரையோரம் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்குங்க. தேவைப்படும் போது அதிவிரைவாக இந்த ரயில்வே நெட்வொர்க் வழியாக நம்முடைய இராணுவத்தின் தளவாடங்களை நம்ம கொண்டு செல்ல முடியுங்க. இப்படி பல நன்மைகள் இருப்பதனால இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை நம்ம உறுதியாக நம்பலாம். நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. முதல்ல பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். 2வது தமிழக அரசு இதற்கு ஒத்துழைக்கணும். 3வது அந்த கடற்கரை ஓரமாக போகிறதுனால நிறைய மீனவ கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி சேலஞ்சஸ்க்கெல்லாம் முன்னோடியாக பார்த்திங்கன்னா கொங்கன் ரயில்வேயோட ஒரு மாபெரும் திட்டம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, அது தவிர கேரளான்ட்டு 4 ஸ்டேட்ஸ் வழியாக கொங்கன் ரயில்வே கடலோரமாகவே அந்த பயணம் செல்லுதுங்க. நிச்சயமாக கொங்கன் ரயில்வே எப்படி கடலோரம் சாதித்தினரோ அதே போல் நமது தமிழ்நாட்டு கடற்கரையோரம் நம்முடைய ரயில்வே துறையை இந்த சாதனையை நிகழ்த்துவாங்க. சோழா ரயில்வேஸ் அல்லது சோழா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ்ன்ற ஒரு பெயரில் இந்த ஒரு ரயில்வே துறை அமையட்டுங்க. நண்பர்களே, மயிலாடுதுறை எம்பி திருமதி ஆர் சுதா அவர்களின் இந்த ஒரு கோரிக்கை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன, வீடியோவில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.